ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு டைப் ஆஃப் vlog மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அது எந்த vlog மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பேக்ரவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆம்னி பஸ்ஸஸ்ங்க, ப்ரைவேட் ஆம்னி பஸ் vlogs வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வந்து வராமே இருந்துச்சு. பட் இட்ஸ் டைம் டு ரீஸ்டார்ட். நம்ம வந்து திருப்பி நம்ம டைப் ஆஃப் ஆம்னி பஸ் vlogsஸை கொண்டு வர போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பஸ்ஸை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எந்த வகையில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பஸ்ஸஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமே இருக்கும். ஆனால் அந்த ரூட்டில் வந்து பயங்கர செம்மையாக ஓட்டுவாங்க, பயங்கர சூப்பராக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு பஸ்ஸு, அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பஸ்ஸு, கொஞ்சம் பழைய பஸ்ஸாக இருந்தாலும் பயங்கரமாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸை நான் கேள்விப்பட்டேன். அது எந்த ரூட்டில் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுடைய கோழிக்கோடு கேலிக்கட்லேருந்து நம்ம மதுரை வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு. அப்படி ஒரு பஸ் அந்த ரூட்டில் ஓடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நிஜமாலே அந்த பஸ் வந்து செம சூப்பராக தான் இருக்கா, செம சூப்பராக தான் ஓட்டிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த பஸ் தான் நியூ லக்கி ட்ராவல்ஸ். காட் இஸ் கிரேட் அப்படின்னு மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, காட் இஸ் கிரேட்னு மேலே போட்டுட்டு கீழே அந்த பஸ்ஸோடைய பேர் போட்டிருப்பாங்க. அது வந்து நான் கிட்ட போய் காட்டுறேன். நியூ லக்கி ட்ராவல்ஸ் கோழிக்கோட் டு மதுரை ஏசி ஸ்லீப்பர் சர்வீஸை இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பழைய பஸ் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ரூட்டில் செம்ம சர்வீசஸை கொடுத்துட்ருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ இன்றைக்கி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த ட்ராவல் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துடலாம். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கோழிக்கோடில் ஒரு இடத்துல இருக்கும், ஒரு ஆம்னி பஸ் பார்க்கிங்கில் இருக்கும். கோழிக்கோடில் நிறைய ஆம்னி பஸ் பார்க்கிங் இருக்குது. அதில் ஒரு ஆம்னி பஸ் பார்க்கிங்கில் நம்ம இருக்கோம். டைம் வந்து 5:45 தான் ஆகுது. நம்ம பஸ்ஸு கிளம்புறது தான் பார்த்திங்கன்னா 9 o'clock தான். பட் முன்னாடியே வந்தாச்சு, டே டைம்லேயே எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடலான்னு. ஸோ சூப்பராக அந்த எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துடலாம் என்ன மாதிரி பஸ்ஸாக இருக்குன்னு. இங்கே ஆர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது எத்தனை பேருக்கு தெரியும்? அது ஆர் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பி சிம்பிள். பிரகாஷ் பாடி பில்ட், பிரகாஷில் பில்ட் பண்ண ஒரு பஸ் தான் இது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரகாஷ்க்கு சிம்பிள் வந்து இதுவாக தான் இருந்துச்சு. பிரகாஷ் பில்ட் தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோ இங்கேருந்து தெரியும் உங்களுக்கு, பிரகாஷ் போட்டிருக்கா. ஸோ பிரகாஷ் வந்து பில்ட் பண்ணி கொடுத்த ஒரு அசோக் லேலாண்ட் சேசிஸ் BS4 சேசிஸ் பஸ் தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அந்த சிம்பிள் தான் வச்சுருந்தாங்க. பட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பீன்னு வச்சுருக்காங்க. ஸோ அது நான் இப்போதைக்கு எந்த பஸ்லையும் காட்ட முடியல, ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீரா பஸ்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அப்போ பில்ட் பண்ண ஓல்டான பஸ் தான். பட் இன்னுமே வந்து அப்படியே கன்று மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த பஸ் ஜேர்னியை நான் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா இவன் போகக்கூடிய ரூட்டு தாங்க. என்னடா கோழிக்கோட் டு மதுரை வந்து யூஸ்வலான ரூட்டாக தானே இருக்க போகுது, கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே சேலம் கரூர்னு மதுரை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. வேறு ஒரு ரூட்டில் முக்கியமான சில பிளேசஸ்லாம் கனெக்ட் பண்ணுது. இங்கே கோழிக்கோட்லேருந்து கேலிக்கட்லேருந்து ஆரம்பித்து அடுத்து பார்த்திங்கன்னா மலப்புரம் வழியாக பாலக்காடு போயிடும். பாலக்காடுலேருந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம் அந்த ரூட்டில் போய் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து செம்பட்டி, நிலக்கோட்டை வழியாக மதுரை கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த செம்பட்டி, நிலக்கோட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் ஊர் சைடு ஒட்டி போகிறதுனால எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணிடணும்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி அதை பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நாளைக்கு மார்னிங் கேபின் ரைட் பண்ணும்போது நம்ம அந்த செம்பட்டி, நிலக்கோட்டை ரூட்லாம் கவர் பண்ணலாம். இந்த பஸ் லைப்ரரி ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ரீசனே இருக்குங்க.
இந்த பஸ்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன். கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ லைவரியில் என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் லைவரி கொடுக்கணும். எதுவும் டிசைன்லாம் கொடுக்கக்கூடாது, கலராக வந்து டிசைன்லாம் கொடுக்கக்கூடாது. ஒயிட் கலரில் பெயிண்டிங் கொடுத்துட்டு சைடில் ஸ்ட்ரிப் வேணால் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நார்ம்ஸ் படி இந்த மாதிரி லைவரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட இன்னொரு பஸ்ஸும் இங்கே நின்றுட்டுருக்கு. அந்த பஸ்க்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதே லைவரி தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி சீட்டர் ப்ளஸ் ஸ்லீப்பர், சேம் கோழிக்கோட் மதுரை ரோட்டு தான் ஆப்ரேட் ஆகுது. அது ஏசி சீட்டர் ஸ்லீப்பர், இது ஃபுல்லி ஏசி ஸ்லீப்பர். நியூ லக்கி ட்ராவல்ஸோடைய ஏசி ஸ்லீப்பர் கோழிக்கோட் மதுரை ஏசி ஸ்லீப்பர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டோம். அடுத்து கண்டிப்பாக இன்டீரியர் பார்க்க போகிறோம். இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, உள்ளே போயிட்டு செக் பண்ணிடுவோம். ஸோ இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் ஓல்டான பஸ் தான். ஸோ இன்டீரியர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பிரகாஷ் கட்டின பாடிலாம் பார்த்தீங்கன்னா அதோ இப்படி தான் இருக்கும். பட் அதையே வந்து ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே ஒர்க் ஆகிற மாதிரி அந்தளவுக்கு வந்து ப்ராப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இந்த பஸ் பில்ட் இயர் நான் காட்டட்டா. அங்கே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் போர்டு இருக்குது. பிரகாஷ் தான் பில்ட் பண்ணதுனால பிரகாஷ் வந்து அந்த அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதிலே இயர் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்கள், இயர் வந்து 2017. ஸோ 2017 மேக் பண்ண பாடி கரெக்டாக வந்து 7 இயர்ஸ் ஆகுது. பட் அப்போ கூட எனக்கு தெரிஞ்சு நல்லா பக்காவாகவே இருக்குங்க. நான் வந்து என் சீட்டில் உட்காந்து சொல்கிறேன் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு என் சீட்டில் உட்காந்து நான் சொல்கிறேன். பஸ் கிளம்பிட்டோம். பஸ் வந்து கோழிக்கோட்லேருந்து டிபார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சீட்டில் உட்காந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ்லாம் பார்ப்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரகாஷ். எத்தனை வருஷமா நான் ஆம்னி பஸ் ஓட்டுறீங்க? நான் பஸ்ஸு ஹெவி லைசன்ஸ் எடுத்து 20 வருஷம் ஆச்சு. சரி. இங்கே ஒரு 10-12 வருஷம் வேலை ஆகுது. 10-12 வருஷமா லக்கி டிராவல்ஸ். லக்கியில் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கீங்க? ஆமாம். இப்போ 12 வருஷமா ஆம்னி பஸ் ஓட்டுறீங்க. எந்த ஊர்ண்ணா நீங்கள்? நான் மதுரை. மதுரை. ஓகே, சூப்பர். இப்போ வந்து கோழிக்கோட்டு மதுரை எந்த ரூட்டில் போகும், எந்த ஊர் வழியாக போகும்? இப்போ கோழிக்கோட்லேருந்து வண்டி எடுத்தோம்னா நேராக மலப்புரம், பெருந்தல்மண்ணா, மன்னார்காடு, பாலக்காடு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல், கொடரோடு, மதுரை. திண்டுக்கல் உள்ள போகுமா? இல்லை, பைபாஸ். அதுக்கப்புறம் வந்து எப்போ ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துவீங்க? ஒரு 1:30 மணிக்கு பொள்ளாச்சியில் போய் நிற்கும். பொள்ளாச்சி ஒரே ஒரு ஸ்டாப் தான்? ஒரே ஒரு ஸ்டாப் தான். அண்ட் எவ்வளோ ஸ்பீடு போகும் இந்த வண்டி வந்து? மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீட் போகும்? 80லேருந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப நன்றி. ஸோ அண்ணன் பேசினதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதை வந்து தவறாக சொல்லிட்டேன். ரூட்டில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். செம்பட்டி நிலக்கோட்டை வழியாக நம்ம பஸ் போகும்னு நினச்சேன். பட் நம்ம பஸ் போகாது. இந்த இடத்துல வந்து ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் இருக்குல்ல, அந்த பஸ் தான் பார்த்திங்கன்னா செம்பட்டி நிலக்கோட்டை ரூட்டில் மதுரை போகும். நம்ம போகிறது எப்படின்னா ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து திண்டுக்கல் பைபாஸ் எடுத்து, பைபாஸ் தான், திண்டுக்கல் உள்ளலாம் போகாது, பைபாஸ் வழியாக அப்படியே கொடைரோடு டோல்கேட் மதுரைன்னு கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் பார்க்கிங் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையம் பஸ் ஸ்டாண்டு, கோழிக்கோட்டில் பாளையம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய எம்எம் அலி ரோடு இது. ஸோ எல்லா ஆம்னி பஸ்ஸஸும் நைட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கேருந்து தான் கிளம்பும். அங்கேயே பார்த்திங்கன்னா ஆஃபீஸும் இருக்குது. லக்கி ட்ராவல்ஸ்க்கு ஆஃபீஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட். அதுக்குள்ள
ஸோ ஒரு டபுள் பர்த் தான் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 பேர் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ டபுள் பர்த் புக் பண்ணியிருக்கு. டபுள் பார்த்தீங்கன்னா அதுவும் லோவர் பர்த்தில் 3rd ரோவில் இருக்கக்கூடிய லோவர் டபுள் புக் பண்ணியிருக்கோம். நான் ஃபேர்லாம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபெசிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நான் ஏன் வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட் ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் ரியர் கேமராவில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ப்ளூ கலர் பெட் ஸ்ப்ரெட்டு. அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாகவே பில்லோ கொடுத்துருக்காங்க. எலிவேட்டட் பில்லோ தான் இருக்குதான், ஆனாலும் செப்பரேட் பில்லோவும் கொடுத்துட்டாங்க. வித் பில்லோ கவரோடு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏசி ஸ்லீப்பர் பஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பிளாங்கெட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பேக் ரெஸ்ட்டு பின்னாடியே வந்து சின்னதாக ஒரு பேக் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பக்காவாக ஒர்க் ஆகுது. ப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி 2 மொபைல் ஹோல்டரும் இருக்குது. ரீடிங் லைட் ஒர்க் பண்ணல. அண்ட் அது வந்து ஏசி வென்ட்ஸு. இந்த இடத்துல ஒன்று அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் இருக்குது. அதே மாதிரி கால் வைக்கிற இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. 2ஆக கொடுக்காம சிங்கிளாக தான் நடுவில் கொடுத்துருக்காங்க. அதுவும் அட்ஜஸ்டபிள் டைப் தான். கீழே வந்து ஒரு லக்கேஜ் ஹோல்டர் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டரோடு இருக்குது. இந்த ஜேர்னியில் நமக்கு ஃபேர் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. எல்லா பர்த்துக்குமே, சிங்கிள் பர்த்தாக இருக்கட்டும், டபுள் பர்த்தாக இருக்கட்டும், இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பர்த்துக்கும் ஒரே ஃபேரு 800 ருபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்குமே நாங்கள் வந்து மதுரை வரைக்குமே ட்ராவல் பண்ணுறோம். கோழிக்கோடு டு மதுரை ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு 800 ருபீஸ். ஸோ இந்த 800 ருபீஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நாமினலான சார்ஜ் தான். ஒரு ஏசி ஸ்லீப்பர்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து 800 நாமினல் தான் ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு. ஸோ நம்ம கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கேரளாக்குள்ளே வந்து கோழிக்கோட்லேருந்து ஆரம்பித்து அடுத்து கொண்டோட்டி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலப்புரம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கேபின் ரைடெலாம் கவர் பண்ணிவிட்டு தூங்க போகலான்னு இருக்கோம். ஏன்னா மார்னிங் வந்து அந்த ரூட்லாம் மெயினாக கவர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அந்த பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் அதை கவர் பண்ணி அப்படியே மதுரையில் முடிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மலப்புரம் வரைக்கும் கவர் பண்ணிடுவோம். ஏதோ பெரிய மலை மேலே ஏறுற மாதிரியே இருக்குங்க.
ஒருவேளை அதனால தான் மலப்புறம்னு பேர் வச்சுருக்காங்க போல். ஸோ இதோட தூங்க போயிட்டு மார்னிங்னு சொல்ல முடியாது, அது ஒரு நடுராத்திரி பொள்ளாச்சி கேன்டீன் பிரேக்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங் கைஸ். குட் மார்னிங் சொல்கிறத விட நள்ளிரவு வணக்கம்னு சொல்லலாம். டைம் வந்து 2 மணி ஆகுது. பொள்ளாச்சி ரீச் பண்ணியிருக்கோம். அண்ணன் வந்து சொல்லியிருந்தார் நம்மக்கிட்ட நேற்று பேசும்போது 1:30 மணிக்கு கரெக்டாக பொள்ளாச்சி ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துவாங்கன்னு. இப்போ வந்து 2 மணி ஆச்சு. ஸோ அதிலே தெரியுது லைட்டாக டிலேயில் தான் போய்கிட்டு இருக்குன்னு. அது எங்கே டிலே ஆச்சுன்னு தெரியல. மேபி நம்ம வர ரூட் இருக்குல்ல, அந்த மன்னார்காடு பாலக்காடு ரூட்லாம் பார்த்தீங்கன்னா காட் செக்ஷன் ரூட் மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்திருக்கும் வண்டி. பட் இதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைவே போட்டாங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், மதுரை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹைவேல தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதில் கீப் அப் பண்ணி அந்த 6 o'clock டைமிங்க்கு ரீச் ஆக முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா மதுரை ஷெட்யூல் படி பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் 6 o'clock அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பஸ் பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டும் போகும், அதை தாண்டி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டும் போகும். காலவாசல் வழியாக பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகி அங்கேருந்து மாட்டுத்தாவணி போகும். ஸோ சிட்டிக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு ட்ராப் இருக்குது. ஸோ அந்த டைமிங்லாம் ரீச் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கலாம். தூக்கம் நல்ல தூக்கங்க. அதனால தான் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல. நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மலப்புறமில் தூங்க போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முழித்தேன். ஸோ நல்லாவே தூங்கிட்டேன். ஏசி கூலிங்லாம் சூப்பராகவே இருக்குது. சில்லுனே ஆகிடுச்சு. போத்திட்டு தூங்க வேண்டிய அளவுக்கு நல்லா சில்லுன்னு, பயங்கர சில்லுனே இருந்துச்சு. ஸோ என்ன தான் பழைய பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணாலும் ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லாவே இருக்குது. அந்த கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. லைட்டாக வந்து அங்கங்கேயே சவுண்டு வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அந்த பழைய பஸ் அப்படிங்கிறனால. மற்றபடி வந்து ஸ்லீப் வந்து நல்லாவே இருந்துச்சு. பெட் கம்ஃபர்ட் நல்லாவே இருந்துச்சு. கூலிங் சூப்பராகவே இருந்துச்சு. ஐயங்கார் பேக்கரி அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. பாலக்காடு பொள்ளாச்சி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இது. மொத்த லக்கி ட்ராவல்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இங்கே ஒன்று, அங்கே 2, 1 கிளம்பிருச்சு. இது நம்ம பஸ்ஸு. இந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு சூப்பரான டீங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம கேபின் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டீ அடித்தா தான் வேலைக்காகும். எப்படி 40 ஒன்று வரும். எத்தனை சரி டீயை சாப்பிட்டு கிளம்பு. எப்படி ஆஃபீஸுக்கு போய் காசை வாங்கிட்டு அவங்க காட்டணுமாமா?
ஸோ நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு டு மதுரை 360 கிலோமீட்டர் ஆகுது. இன்னொரு ரூட்டு கூட இருக்குது, கோயம்புத்தூர் போய் பல்லடம் தாராபுரம் வழியாக திண்டுக்கல் ஜாயின் பண்ணி அப்படியே மதுரை ஜாயின் பண்ணுற ரூட்டும் இருக்குது. அந்த 360 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு ஷெட்யூலில் 9 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க.
நான் நன்றிண்ணா, போயிட்டு வரேன். பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கிட்ட இறக்கி விட்டுருவாங்க. அண்ட் நம்ம நியூ லக்கி ட்ராவல்ஸ் ஜேர்னி vlog பெரியார் பஸ் ஸ்டாண்டில் முடிவுக்கு வருது. அந்த பஸ் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டை தாண்டி மாட்டுத்தாவணி ட்ராப்பும் இருக்குது. இங்கே பேசஞ்சர்ஸ்லாம் ட்ராப் ஆனதுக்கப்புறம் மாட்டுத்தாவணியில் போய் மீதி பேசஞ்சர்ஸை ட்ராப் பண்ணிடுவாங்க. மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகும். அண்டு செம்ம டைமிங், ஷார்ப்பான டைமிங். ஷெட்யூல் படியே 6 o'clock தான் பெரியார் பஸ் ஸ்டாண்டு. கரெக்டாக அந்த 6 o'clock வந்து நம்ம இறங்கியாச்சு. லைட்டாக டிலேயில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நடுவில் சொல்லியிருப்பேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொள்ளாச்சி டு திண்டுக்கல் செக்ஷனில் வந்து ஃபுல் ஸ்பீடில் கவர் பண்ணிட்டாங்க. 90 மேக்ஸிமம் 90 தான் போகுது. பட் அந்த 90லேயே செம்மையாக மெயின்டைன் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை தாண்டி அந்த மடத்துக்குளம்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் செம்ம சூப்பரான ஒரு ஹைவேவாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அது ஓப்பன் பண்ணாங்க ரீசெண்டாக தான். அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணது சூப்பராக இருக்குது. மீதியும் பார்த்திங்கன்னா ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஃபுல் ஸ்ட்ரெச்சும் பார்த்திங்கன்னா ஒர்க் நடந்துகிட்ருக்கு பொள்ளாச்சியிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும். அது சீக்கிரமே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ சூப்பரான ஒரு சர்வீஸை நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி கோழிக்கோட்லேருந்து மதுரை வரைக்கும். இந்த ரூட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய பஸ்ஸஸ் வந்து 2 பஸ்ஸஸ் தான். அதில் ஒன்று தான் நியூ லக்கி ட்ராவல்ஸு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் கவர் பண்ண இந்த ஜேர்னி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவல் வீடியோவோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டாடா.